வணக்கம். ஔவை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம ஆத்திச்சூடியில் 13வது வாசகம் பார்க்குறோம். ஆத்திச்சூடி நமக்கு ஏற்கனவே தெரியும், அது அகர வரிசைப்படி தான் இருக்குது. அ ஆ இ உ அப்படி தான் இருக்குது. சரிங்களா? அறம் செய் விரும்பு, ஆறு வயசனம், 70 கருவேல், 20 விளக்கேல், உடையது விளமேல் அப்படி தான் வருது. ஆக இப்போது 13வது என்னவாக இருக்கும்? 12வது எழுத்து அவு, 13வது எழுத்து அக்கன்னா என்று சொல்லக்கூடிய ஆயுத எழுத்து. அக்கம் சுருக்கேல். ஆ அப்புறம் ஆயுத எழுத்து, அப்புறம் கா இம், அகம் சுருக்கேல். இதுதான் அந்த 13வது வாசகம். அகம்னா என்ன அப்படின்னா ட்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய கூட ஒரு வெகுமதி, நம்முடைய கூட சொத்து. அப்படின்னா ஊற்று நீர் கூட அகம் தான் சொல்லுவாங்க. ஆக நம்மக்கிட்ட எதெல்லாம் இருக்கோ அதை சுருக்க வேண்டாம், அதை சுருக்கிக் கொள்ள வேண்டாம். சுருக்கேல் அப்படின்னா டு நாட் ஷ்ரிங்க், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது ட்ரெஷர், நம்மகிட்ட இருக்கக்கூடிய வெகுமதி அகங்கிறது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய களஞ்சியம்னு வச்சுக்கலாம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய சேமிப்புன்னு வச்சுக்கலாம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அத்தனை சொத்துகளும் வச்சுக்கலாம். ஊற்று நீர் கூட அதுதான், எதெல்லாம் பெருகுமோ அதெல்லாம். சரிங்களா? இன்னும் எளிமையாக சொல்லணும்னா வளமைன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? வளமையை சுருக்கிக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். யாராவது அப்படி பண்ணுவாங்களா? தன்னுடைய சொத்து யாராவது சுருக்கிக் கொள்ளணும்னு ஆசைப்படுவாங்களா அப்படின்னா நேரடியாக யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் இந்த வாசகம் என்ன சொல்லுது அப்படின்னா, எதை செய்தால் உங்களுடைய சொத்து அல்லது உங்களுடைய வெகுமதி சுருங்கி விடுமோ அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதான், வேற ஒன்றுமே இல்லை. அழிந்து விடுமேன்னு சொல்லலை, அவங்க சுருங்கி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதத்தில் ஒரு நேர்மையான ஒரு சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மறையான ஒரு சிந்தனை தான் அது. அகம் சுருக்கேல் வர வேண்டாம், அதுவும் சுருக்கிக் கொள்ள வேண்டாம். எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக பல சமயங்களில் நம்முடைய வளமையை நாமே சுருக்கிக் கொள்வதற்கான பல்வேறு விஷயங்களை நாமே தான் ஈடுபடுறோம். அதுதான் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய இந்த அகம்ல அறிவு என்பது சேரும். பல பேர் அறிவுங்கிறது ஒரு சொத்து அப்படிங்கிறதே தெரியாமலே இருந்திருக்காங்க. அதனால இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னே வந்திருக்கு. இப்போ அறிவுசார் சொத்துரிமை சட்டம் அப்படின்னே வந்திருக்கு. அறிவு என்பதே ஒரு சொத்து அப்படிங்கிறதே கூட பல சமயங்களில் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி சொத்தாக இருக்கணும்? நம்ம கூட சொத்து அப்படின்னா அது ஒரு நிலமாக இருக்கணும், வீடு இருக்கணும், பணமாக இருக்கணும், நகையாக இருக்கணும். ஆனால் உங்களுடைய அறிவு கூட ஒருடைய சொத்து தான் அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். அதை சுருக்கிக் கொள்வதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் மிகப்பெரிய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு பாவமாக கூட பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து நம்முடைய அறிவு தான், நம்முடைய படிப்பு தான். ஆனால் அது சுருங்கிக் கொண்டே வருகிறது அப்படிங்கிறத தெரியாம பல பேர் இருக்காங்களே அப்படிங்கிறதான். அகம் சுருக்கேல் அப்படிங்கிறதுக்கு 2 விதமான பொருள்களை சொல்ல முடியும். நம்முடைய இருக்கக்கூடிய நிதி, சொத்து, வளமை, இதை சுருக்கிக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது. இதுல வரக்கூடிய ஒரு மறைமுக பொருள் என்ன அப்படின்னா, எது நமக்கு வளமை, எது நமக்கு சொத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதை சுருங்கி போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான். இந்த சுருங்குதல் அப்படிங்கிறது என்னென்ன, படித்த போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிஇ படிக்கிறாரு, பிஎஸ்சி படிக்கிறார், பிகாம் படிக்கிறப்போ அவருக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறதோ, ஓராண்டு, 2 ஆண்டு, 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் படிக்கிற போது தான் படித்தது அத்தனையுமே மறந்து போகுது, சுருங்கிக்கிட்டே வருது, தொடர்ந்து நடைபெற்று கொண்டு விடுகிறது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிகாம் முடிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தர்கிட்ட நம்ம போய் அந்த பிகாம்னு ஏதோ சந்தேகம் கேட்டால் எடுத்துன்னு சொல்லக்கூடிய முதல் வாசகம் எனக்கு தெரியல, மறந்துட்டேன் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த மறதி என்பது என்ன பண்ணுது அப்படின்னா, அறிவை சுருக்கி விடுகிறது, தொடர்ந்து சுருக்கி கொண்டே வருகிறது. பல பேர் ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஏன்னு மிக பெரும்பான்மையானவர்கள் அப்படிதான் இருக்காங்க. அவர்கள் படித்த பாடத்திலிருந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டோம்னா அதெல்லாம் தெரியாதுப்பா, எடுத்த உடனே சொல்லிடுறாங்க. இதுக்கு யாரும் வெக்கப்படுறது கூட இல்லை. பட்டவர்த்தனமா அப்படி சொல்ல, இல்லை எனக்கு மறந்து போச்சு. ஆனால் இந்த மறதியின் காரணமாக நம்மளோட அறிவு சுருங்கி விட்டதுங்கிறது அவங்களுக்கு இன்னும் போய் சேரவே இல்லை, எட்டவே இல்லை. அது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். அகம் சுருக்கல் அப்படின்னா, உங்களுடைய ட்ரெஷர் எது இருக்கும், தயவுசெய்து அதை சுருக்கிக்காதீங்க அப்படின்னு. ஆனால் பல பேர் ஏற்றுக்கிறதே இல்லை. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இன்பத்தை துய்ப்பது என்பதும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பதும் நேரடியாக மறதியுடன் தொடர்பு கொண்டது. அது பல பேர் மறந்துட்டோம். இப்போ யாரெல்லாம் மிக அதிகமாக கேளிக்கைகளில் ஈடுபடுகிறார்களோ மிக நிச்சயமாக அவர்களுடைய அறிவுத்திறன் குறையத்தான் செய்யும். அது மறதிக்கு நேரடியாக வழிவகுக்கும். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அகம் சுருங்கி கொண்டு வருகிறது, அறிவுத்திறன் சுருங்கி கொண்டு வருகிறது. நம்முடைய சொத்து என்னவாக இருக்க முடியும்? இப்போ நமக்கு எல்லாம் தெரியும், அத்தனை பேருக்குமே பொதுவாக அறிவு தான் மிகப்பெரிய சொத்து, தன்னுடைய படிப்பு தான் மிகப்பெரிய சொத்துன்னு தெரியும். ஆனால் அது நாளுக்கு நாள் சுருங்கி கொண்டே வருகிறது. ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்கணும், அது விரிவடைன்னு சொல்லிட்டு தான் இருக்க வேண்டும். ஒரு பிஎஸ்சி முடிச்சிருக்காரு, பிஇ முடிச்சிருக்காரு, பிடெக் முடிச்சிருக்காரு, எம்பிஏ முடிச்சிருக்காரு அப்படின்னா அதன் பிறகு அந்த அறிவு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதா என்று பார்த்தால் இல்லை. இது வேறு விதமாக கூட பார்க்கலாம். நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கிறப்போ நம்ம எப்படி படிக்கிறோம், ஒரு விஷயத்தை எழுத்து கூட்டி படிக்கிறோம். சரிங்களா? ச இங்க இம் சங்கம்
ஆமை இப்பு அமைப்பு சங்கம் அமைப்பு அப்படின்னு படிக்கிறோம். இது எழுத்துக்கூட்டி படிக்கிற போது 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புல படிக்கிறோம். 7ஆம் வகுப்பு 8வது படிக்கிற போது சேர்ந்தே படிக்கிறோம். படிக்கிற போது நமக்கு தெரிஞ்சது சங்கம் அமைப்பு அப்படிலாம் படிக்க வருது. இந்த வேகம் சிறிது சிறிதாக அதிகமாகிட்டே வருது. 3வது படிச்ச விட 4ஆம் வகுப்பு படிக்கிறோம், சற்று வேகமாக படிக்கிறோம். 4ஆம் வகுப்பை விட 5ஆம் வகுப்பு இன்னும் கொஞ்சம் வேகமாக படிக்கிறோம். இந்த வேகம் அதிகரித்து கொண்டு தானே வரணும். ஆனால் பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வருகிற போது அப்படியே நின்று போயிடுது. அப்படியே ஸ்டாட்டிக்காக நின்று போகுது. இவ்வளோதான். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது என்ன வேகத்தில் படிக்கிறோம் அதே அளவு தான் 3rd இயர் படிக்கும்போது படிக்கிறாரு. சரி, இது ஸ்டாட்டிக்காக இருக்கே அப்படின்னு நிலையாக நிறுத்து போச்சு அப்படி நிற்குதா அப்படின்னு பார்க்க போனால், படிப்பு முடிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 8 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிக்க போது இவருக்கு அந்த படிக்கிற அந்த வேகம் கூட குறைஞ்ச போகுது. ஒரு பக்கம் படிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த அறிவை மேம்படுத்துதல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது சுத்தமாக விட்டாச்சு. அது மூலம் என்ன ஆகுதுன்னா அறிவுத்திறன் சுருங்கி போய் விடுகிறது. இதுதான் நம்முடைய சொத்து. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வளத்துக்கான வழியே அது ஒண்ணுதான். ஆனால் யாருமே அதை பற்றி கவலையே படுவதாக தெரியவில்லை. படிக்கிற போதாவது குறைந்தபட்சம் ஒரு புத்தகத்தையா நம்ம ஒரு வருஷத்துக்கு படிச்சாகணும். அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் புக்காக நம்ம படிச்சு தான் ஆகணும். ஆனால் படிப்பு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வேலைக்கு போயாச்சுன்னா படிப்புங்கிறதே சுத்தமாக இல்லை. அறிவுத்திறனை வளர்த்துக்கொள்ள வேண்டும் கூட சுத்தமாக இல்லை. ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைங்கிற போது அந்த அறிவுத்திறன் தானாக சுருங்கி கொண்டே வருகிறது. ஒரு பிகாம் முடிச்சிருக்காரு, 10 வருஷம் கழிச்சு பிகாம் படிச்சதுல 10% வேண்டாம், குறைந்தபட்சம் 1% அவரால் தக்க வைத்துக் கொள்ள முடிகிறதானா இல்லை. என்ன இது? அறிவுத்திறன் முற்றிலுமாக சுருங்கி போகிறது. இது வேண்டாம். அகம் சுருக்கல் அப்படிங்கிறதுக்கு நேரடியான பொருள் உங்களுடைய வளமையை சுருக்கிக் கொள்ளாதீர்கள். அதனுடைய மறைபொருள் என்ன அப்படின்னா, எது உங்களுக்கு வளமையை தருகிறதோ அந்த திறனை தயவு சுருக்கிக் கொள்ளாதீர்கள். தொடர்ந்து இந்த அப்டேட்டிங் ஆஃப் நாலேஜுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். தன்னுடைய அறிவுத்திறனை தொடர்ந்து கூர்மையாக வைத்துக் கொள்வது மிக முக்கியம். அதற்கு அடிகோல் இடுகிற ஒரு மிகச்சிறந்த வாசகம் அகம் சுருக்கல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.